1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை படைத்த மனோரமா தன் திரைப்பயணத்தில் பல்வேறு சவால்களையும் சில சர்ச்சைகளையும் கடந்து வந்துள்ளார். குறிப்பாக முன்னணி நடிகர்களுடன் இணைத்து பேசப்பட்ட அந்த காலத்து கிசுகிசுக்களின் பின்னணி. தமிழ் திரையுலகில் நிகரில்லா ஆட்சி என்று போற்றப்படுபவர் மனோரமா. 1500க்கும் மேற்பட்ட படங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட நாடகங்கள் என பிரம்மாண்டமான சாதனைக்கு சொந்தக்காரர். ஆனால் ஒரு பெண் கலைஞராக அவர் இந்த உயரத்தை எட்டியது அத்தனை எளிதல்ல. அக்காலகட்டத்தில் அவர் மீது வீசப்பட்ட கிசுகிசுக்களும் அவர் சந்தித்த தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களும் இன்றும் பலருக்கு தெரியாதவை. மனோரமா தனது நாடக குழுவின் மேலாளராக இருந்த SM ராமநாதன் என்பவரை 1954 காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 2 ஆண்டுகளில் இந்த உறவு முறிந்தது. அப்போது திரையுலகில் இவர் மற்ற நடிகர்களுடன் நெருக்கமாக இருப்பதாக சில கிசுகிசுக்கள் கிளப்பப்பட்டன. குறிப்பாக அவர் தனது நாடகங்களில் நடித்த சக கலைஞர்களுடன் இணைத்து தவறாக பேசப்பட்டார். ஆனால் எதற்கும் அஞ்சாத ஆட்சி தனது மகன் பூபதிக்காக தனி மரமாக நின்று போராடி சாதித்து காட்டினார். மனோரமாவின் திரைப்பயணத்தில் சில நடிகர்களுடன் அவர் மிக நெருக்கமான நட்பை பேணினார். அவை அக்கால பத்திரிகைகளால் கிசுகிசுக்களாக மாற்றப்பட்டன. மனோரமா நாகேஷ் ஜோடி 50க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்தனர். இவர்களது கெமிஸ்ட்ரி திரையில் அத்தனை இயல்பாக இருந்ததால் நிஜ வாழ்விலும் இவர்கள் இணைவார்களோ என பேசப்பட்டது. ஆனால் அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாகவே கடைசி வரை இருந்தனர். பெண் சிவாஜி கணேசன் என புகழ்ந்தவர் சோ. இவர்களது மேடை நாடக நட்பும் கிசுகிசுக்களுக்கு உள்ளானது. மனோரமாவை சென்னைக்கு அழைத்து வந்தவர் இவர்தான். ஆரம்ப காலத்தில் இவர்களது நட்பும் சில விமர்சனங்களை சந்தித்தது. சினிமா வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி மனோரமா ஒருபோதும் கிசுகிசுக்களுக்காக தனது பாணியை மாற்றிக்கொண்டதில்லை. 2026 டிஜிட்டல் யுகத்தில் கூட ஒரு பெண் கலைஞரின் வளர்ச்சியை சிதைக்க கிசுகிசு ஆயுதம் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அன்றே கவிஞர் கண்ணதாசனின் அறிவுரைப்படி ஹீரோயின் மோகத்தை தவிர்த்து நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர பாத்திரங்களில் கவனம் செலுத்தியதால் கிசுகிசுக்களை தாண்டி ஒரு சகாப்தமாக அவரால் உயர முடிந்தது.